ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஷோ இன்ஃபினிட்டி வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பாட்டுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அண்டர் ரேட் ஆன சாங் தான். பட் ஆனால் தரமான சாங்கு, ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் இருக்கும். மீகா சிங்கோட வாய்ஸில் பியார் கா பஞ்ச்நாமா அப்படின்ற படத்துலேருந்து வந்த ஒரு சாங் தான். 2011 ஐ திங்க் ஸோ இந்த படம் வந்தது. நான் 9th படிக்கிறப்போ வந்த பாட்டு. இது வந்து ஒரு தரமான ஒரு வைப் சாங் தான். ஸோ அதெல்லாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் இருக்கும். இதோ நஷ்ரத் பரூச்சா, நடுவில் இருக்கிறது கார்த்திக் ஆரியன். மொத்தம் 3 ஹீரோயின்ஸு. இந்த படம் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு படம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கார்த்திக் ஆரியன்னு தெரியும். ஸோ அவர் ஒரு மாடல் லவாஜ்கல், அப்புறம் வந்து அந்த அது என்னமோ ஒரு படம் லூக்கா சுப்பி, அதிலலாம் வந்து நடிச்சிருப்பாங்க. பூல் புள்ளையா 2ல் ஹீரோவை நடிச்சிருப்பார்ல, அவரோட ஃபஸ்ட்டு மூவி. ஸோ ரொம்ப யங்காக இருப்பார். இதுக்கு முன்னாடி தர்கீபே மாதிரி தான் இந்த பாட்டுக்கும் வந்து ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய டைம் இந்த பாட்டு பார்க்கறதுக்கு. பாட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்குன கரியோ காக்கி. பட் இது வந்து மோஸ்ட்லி வந்து யாரோட பேனர்லேயும் வரல. யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் ஒரு சோனி எந்த பேனர்லேயும் வரல. ஸோ இவர் தான் சோனு கேட்டு கே ஸ்வீட்டியில் அவர் இருப்பாரா இல்லை அந்த இன்னொருத்தர் இவர் இருப்பாரான்னு தெரியல, அந்த ப்ளூ குர்த்தி. அண்டு இந்த பாட்டு வந்து ஒரு தரமான பாட்டு. பட் ஏன் இவ்வளோ அண்டர் ரேட் ஆச்சு, ஒரு குவாலிட்டி வீடியோவாக இல்லாமல் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இவர் தான் மீகா சிங். கொஞ்சம் பார்க்க சங்கர் மகாதேவன் மாதிரியே இருப்பார். பட் ஆனால் வந்து இவரோட பாட்டுகளும் தரமாக இருக்கும். நஷ்ரத் பரூச்சா அவங்களோட ஃபஸ்ட் மூவி இது. அவங்களும் வந்து ஃபேமஸான ஹீரோயின். இப்போது வந்து பாம்பேயில் அவங்க ஃபேமஸான ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்த படத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சோனு கே டிட்டு ஸ்வீட்டி அந்த படத்துலேருந்து வந்து ஒரு பிக்கப் கிடச்சிச்சு அவங்க எல்லாத்துக்குமே. ஸோ கார்த்திக் ஆரியனுக்குமே. ஸோ ஆமாம், கார்த்திக் ஆரியன் அண்ட் இந்த படத்தில் வர இன்னொருத்தர் ஐ திங்க் ஸோ அந்த பெரிய ஹைட்டாக இருக்கிறவர்னு நினைக்கிறேன் அவர், அண்டு நஸ்ரத் பரூச்சா, இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு நல்லாயிருக்கும். சோட்டே சோட்டே பெக்கு மாறேன்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கும் அந்த சோனு கே டிட்டு ஸ்வீட்டியில். அது நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா. ஸோ இந்த பாட்டு இப்போதைக்கு நம்ம வந்து அண்டர் ரேட் ஆன சாங்ஸை வந்து ரியாக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு விதமான வைப்பு. ஸோ ஸ்கூல் டைமில் 9 எக்ஸாமில் இந்த பாட்டுக்கும் காத்துட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. 3 ஹீரோயினுமே ஆனால் தரமாக இருப்பாங்க. தரமாக மீன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. பட் ஆனால் உண்மையிலே நான் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, ஹிந்தி மூவிஸ் பார்த்து தான் எனக்கு ஹிந்தி பேசவே தெரியுமே தவிர வந்து ஹிந்தி படித்ததுனாலையோ ஹிந்தி எழுதுனதுனாலையோ வந்து தெரியாது. ஸோ ஹிந்தி வரலன்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஹிந்தி மூவிஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே எல்லாருக்கும் அது ஈஸியாகிடும். ஏன்னா நிறைய பேர் ஹிந்தி வரலன்னு சொல்லி டியூஷனுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. ஹிந்தி எழுத படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்புங்க. அண்டு பேசுகிறதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக என்னோடய சஜஷன் என்னென்னா, ஹிந்திக்கெல்லாம் நான் டியூஷன்லாம் போனதில்லை. மேக்ஸுக்கு தான் நான் டியூஷன் போயிருக்கேன். டியூஷன் போய் எனக்கு மேக்ஸ்லாம் வந்து இல்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. பட் ஆனால் வந்து ஹிந்திக்கு வந்து டியூஷன் போகணுன்றதுலாம் தேவையில்லை. ஹிந்தி வந்து நீங்கள் வந்து இதில் படித்தாலே வந்து என்ன சொல்கிறது, ஹிந்தி மூவிஸ், ஹிந்தி சீரியல்ஸ், ஹிந்தி மூவிஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சின்ன பசங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்டிமேட்டாக இருந்ததுன்னா ராமாயண் மகாபாரதம்லாம் வந்து மூவிஸ் சீரியல்ஸ் போரிங்கே இல்லாமல் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதியெல்லாம் நிறைய சேனல் ஓடுது. தங்கல் டிவிலலாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடும். சிஐடி பாருங்கள். சிஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னலே யாருக்காச்சும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சிஐடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட ஒரு இது இருக்கும். ஈஸியாக பேச கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக படிக்கிறது ஈஸி. இப்போ ஏன்னா ஹிந்தி படிக்கிறது எழுதுறது வச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி ஹிந்தி டீச்சர் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து ஹிந்தி பேச தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்கேஸ் எங்கேயோ பாம்பேவோ கல்கத்தாவோ ஒரு டெல்லிக்கோ போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு என்ன உங்களுக்கு அந்த இடத்துல லாங்குவேஜ் பேரியர் வந்து இருக்காது. ஒரு 75% உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் காசு ஏமாறாமல் ஒரு சில இடத்துலேருந்து வரலாம். அதனால் சொல்கிறேன். ஸோ ஹிந்தி கற்றுக்கோங்க. ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு பேசிக் வந்து ஹிந்தி பாட்டு பாருங்கள், ஹிந்தி பாட்டு கேளுங்க. அண்ட் கூகுளில் வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு போட்டு பாருங்கள். தப்பான அர்த்தம்னா இக்னோர் பண்ணிடுங்க, கரெக்டான அர்த்தம்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹிந்தி படம் பாருங்கள், ஹிந்தி சீரியல்ஸ் பாருங்கள். ஹிந்தி படம் கூட நான் சஜஸ்ட் பண்ணல. உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அதில் இன்டிமெசி இருக்குன்னு நினச்சிங்கன்னா வந்து ஹிந்தி சீரியல்ஸ் பாருங்கள். ஹிந்தி சீரியல்ஸ்லாம் நிறைய சீரியல்ஸ் இருக்குது. சிஐடி பாருங்கள். சிஐடியில் நிறைய கற்றுக்கிற விஷயம் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்குது. புது புது விஷயங்கள் அந்த எபிசோட்ஸில் வரும். ரிப்பீட்டடாக போட்டாலுமே ஹிந்தி கற்றுக்கலாம்.
அதை சிஐடி வச்சு தான் வந்து பாதி பேர் ஹிந்தி கற்றுக்குவாங்க. நான் வந்து ஜப் வி மெட்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துலேருந்து தான் ஆரம்பித்தது ஹிந்தி படம் பார்க்குற ஒரு இது. சாரி, ஓம் சாந்தி ஓம், மாற்றி சொல்லிட்டேன். அந்த படத்துலேருந்து தான் ஹிந்தி பார்க்குற இது கிடச்சிச்சு. அந்த ஹிந்தி பேசுகிறதும் ஈஸியாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஹிந்தி படம் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறது ஈஸியாகிடும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் ரியாக்ட் பண்ணுறேன். அண்டர் ரேட்டட் சாங்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ் சாங்ஸ் ஏதாவது அண்டர் ரேட் ஆனது வந்து இது வரைக்கும் வெளியில் தெரியாத பாட்டுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்பம் சாங்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்பம் சாங்ஸ் வேர்ல்டு ஆல்பம் சாங்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸில் அதையும் அதை பற்றி ரியாக்ட் பண்ணுவேன். காப்பிரைட் கிளைம் அடிக்காமல் இருந்தால், கிளைம் அடிக்காமல் நம்ம வீடியோ வரணும். அது மட்டும்தான் நான் வேண்டிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு மேலாம் திருப்பி வந்து யூடியூப்பில் கேப் விட முடியாது. கண்ட ரீசன்ஸ்க்காண்டி கேப் விட்டுட்டு இருந்தேன். இனிமேல் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது மீன்ஸ் கீழே எழுதுகிற கமெண்ட்ஸை நான் சொல்ல, கீழே நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் கிட்ட வந்து குட்டையை குழப்பாங்களா, அவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. நீங்களும் இனிமேல் கேட்காதீங்க, இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க, மைண்டை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. புக்ஸ் படிங்க, பாட்டு கேளுங்க, டிவி பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு அடுத்தது சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ.